வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஊர் அரசியல்வாதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே விஜய் மீது பயங்கரமான விமர்சனம் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு நம்ம இங்கே முட்டு கொடுக்க போறியா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். அது என்ன விமர்சனம் அப்படின்னா, இங்கே கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் விஜய் சந்திக்காமல் இங்கே அவங்கள பனையூருக்கு அழைச்சிட்டு வர்றது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு நிறைய பேருக்கு, இன்னும் சொல்லப்போனால் பல கட்சிகளையும் தாண்டி சொந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேர் இந்த சந்தேகம் இருக்கும். இந்த கேள்விக்கு நிறைய பேர் பதில் சொல்ல முடியாமல் கூட இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கேள்விக்கு இந்த ஒரு வீடியோ விடையாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊர் அரசியல்வாதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நண்பி, தோழா, தோழி, என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? என்னை இவ்வளவு நம்புறீங்களா? பார்த்தலாம், ஒரு கை பார்த்தலாம். முதல்ல இங்கே எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் இன்னும் எதிர்க்கிறவங்களுக்கு வந்துட்டாயா இவன் முட்டு கொடுக்கறதுக்கு அப்படின்னு கூட இருக்கலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு முதல் முறையாக கேட்குறப்ப நமக்கே அந்த கேள்வி உண்டாச்சு. எப்போ பாதிக்கப்பட்ட மக்களை தேடி போய் தானே பார்க்கணும், எதுக்காக அவர் தன்னுடைய இடத்துக்கு அழைச்சிட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே சராசரி மனிதனுக்கு தோணும். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, இங்கே ரெண்டு சைடுமே பார்க்கணும்னு வச்சிங்களேன். அஃபிஷியலாக ஒரு சைடு இருக்கிறப்ப அன்அஃபிஷியலான சைடை மட்டுமே நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ அஃபிஷியலாக என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். முதல்ல சொல்லணும் அப்படின்னா, இங்கே அவங்க பர்மிஷனே கேட்கலையா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படி கேட்டு அந்த இடங்கள் எல்லாமே மறுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி அலக்கழிச்சலும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதனால தான் கரூர் மக்களை சந்திக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் டிலே ஆகிருக்கு. ஸோ அந்த ஒரு காரணம் அப்படிங்கிறப்ப அந்த காரணத்தை நீங்கள் ஏன் ப்ரெஸ் பீப்புள்கிட்ட சொல்லலாமே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வெறும் வாய் வழியாக தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதிகாரியை போய் சந்திக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறதும், அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் சரியாக இருக்காது, அந்த இடம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரியும், இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியுமா தான் பதில் வந்துட்டுருக்கு. அதாவது வாய் வழி வார்த்தைகள் மட்டும்தான். இதே ஒரு எழுத்துப்பூர்வமாக கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா ப்ரெஸ் முன்னாடி நின்று நம்ம சாதாரணமாக அந்த பேப்பரை காமிச்சிட்டு இதுதான் உண்மையான நிலவரம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் ஒரு பக்கம் நம்ம ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுல இதுதான் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது தான் இன்னொரு விஷயம். சரி, இன்னொரு பக்கம் நிறைய பேர் நினைக்கலாம், இப்போ அஜித் குமாரை ராத்திரியே போய் பார்த்தீங்களே யாருக்கும் தெரியாமல், அதே மாதிரி போய் கரூர் மக்களை சந்திக்கலாமே, அந்த 31 குடும்பங்களை பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை. ஏன்னா இங்கே அஜித் குடும்பம் அப்படிங்கிறது ஒரு குடும்பம் தான், அவரை தனியாக போய்ட்டு சந்திச்சுட்டு வந்துடலாம். ஆனால் இங்கே கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் 30 பேர் அப்படின்னா மீதி நபர்கள் வெளி மாவட்டத்தை சார்ந்தவங்க. அப்படிங்கிறப்ப அவங்களையெல்லாம் போய் சந்திக்கிறப்ப கண்டிப்பாக நியூஸ் வெளியே வரும். அதனால் அங்கே ஏதாச்சும் ஒரு கூட்டம் நெரிச்சடிகள் அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் உருவாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே மக்களை தன்னுடைய இடத்துக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இது மாதிரி இதுக்கு முந்தைய விஷயங்களும் நடந்திருக்கு. ஏன் இதை எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே முன்னாடி சென்னையில் வெள்ளம் வந்துச்சு இல்லைங்களா? ஸோ அப்போ பனையூர் மக்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் தான் அங்கே பரிசு பொருட்களை கொடுத்தாங்க. காரணம், இந்த நெருக்கடியில் அங்கே விஜய் அவர்கள் போனாங்க அப்படின்னா அங்கே எவ்வளோ பெரிய க்ரௌடு கூடும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ இங்கே விஜய்க்கு எது ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். அவரை பார்க்குறதுக்கு அங்கே வர தொண்டர்கள் தான் இங்கே ப்ளஸ்ஸும் சரி மைனஸும் சரி. இங்கே ப்ளஸ் அப்படிங்கிறது அவங்களால நிறைய அதாவது அவங்க பார்க்க வர்றது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இதை மிகப்பெரிய அளவில் ப்ளஸ்ஸு. ஆனால் அதே சமயம் அங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது ரொம்ப பெரிய இடையூறாக இருக்கும் அப்படிங்கிறது மைனஸ். ஸோ அதனால தான் இது மாதிரி அந்த மழை வெள்ளத்துலேயும் சரி, அது மட்டும் இல்லாமல் இங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களையுமே தனியாக விட்டு வச்சிருந்து பார்த்ததுக்கு காரணம் இந்த ஒரு ரீசன் தான். அப்போ அவங்க எல்லாமே புரிஞ்சிக்கிறதுக்கு காரணம் அவங்க சைடு, அதாவது விஜய் தரப்பில் இருக்கிற நியாயங்கள் சரியாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தினால தான் இங்கே அவங்க எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அவங்கள தேடி வந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அது மாதிரி தான் இப்போ கரூர் மக்களும் அவங்கள தேடியில் அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க விஜய்கிட்ட அப்படின்ட்டு தான் நான் சொல்ல வரேன். இது இன்னும் நிறைய பேர் சொல்லலாம், ஏப்பா இது ரொம்ப தவறான இது இல்லையா அப்படின்னா,
இங்கே பாதிக்கப்பட்ட குடும்ப நபர்களே அவங்களே வரேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. காரணம் அவங்க வந்து இவங்க சொன்ன விஷயங்களை வந்து ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இதை வச்சு அரசியல் பண்ணணும் அப்படின்ட்டு இங்கே ஒரு சில யூடியூபர்ஸ், ஒரு சிலலாம் இல்லை பல யூடியூபர்ஸ், இன்னும் சொல்லப்போனால் திமுகவில் அதிகமாக கதறாங்களோ இல்லையோ, இங்கே நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நபர்கள் நிறைய பேர் இங்கே வந்து இதை குறித்து என்னையா இது பனையூர் பண்ணையார் அப்படிங்கிற மாதிரியும், ஏன் பனையூரை விட்டு வெளியே வரமாட்டாரா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இந்த கேள்வி வந்து நமக்கே உண்டானுச்சு. ஏன் கரூரில் ஒரு பிரச்சனை ஆச்சு, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்கள போய் பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கே உண்டானுச்சு. ஆனால் அதனுடைய விளக்கத்தை கேட்குறப்ப தான் நமக்கு இதுதான் சரியான முடிவு. ஏன்னா எவ்வளோ நாள் வந்து அவங்கள பார்க்காம தள்ளி போட்டுகிட்டே போக முடியும், நீங்களே சொல்லுங்களேன். இவ்வளோ நாள் தள்ளி போகிறதுக்கு காரணமும் இந்த ஒரு இஷ்யூ தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னும் நம்ம காத்திருப்போம் அப்படின்னா எவ்வளோ நாள் காத்திருக்கிறது சொல்லுங்கள். அதனுடைய உண்மை நிலவரம் என்னவா அப்படிங்கிறதையும் நம்ம வெளியே சொல்லி தானே ஆகணும். அப்படிங்கிறதுனால தான் இது மாதிரியான ஒரு விஷயங்களை அவங்க கொண்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இங்கே நாம் தமிழர் கட்சியில் இடும்பாவனம் கார்த்திகா இருந்தாலும் சரி, இல்லை சாட்டை துறைமுகம் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அளவில் வந்து இதை வந்து கண்டிப்பாக பேசுவாங்க, பேசிக்கிட்டு கூட இருந்திருப்பாங்க. அதில் நான் குறிப்பிட்ட விஷயங்களையும் அவங்க சொல்கிற விஷயங்களையும் ஒத்து வச்சு பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால் இங்கே பிரச்சாரம் தொடங்குறதுக்கு முன்னாடி, அதாவது சுற்றுப்பயணம் தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் வந்து பனையூர்லேயே இருப்பாரா பனையூர் பண்ணையாரா அப்படிங்கிற மாதிரியான பிராண்டை யார் உருவாக்குனாங்கன்னா அவங்க தான். அப்படியே வெளியே வந்த பிறகு கரூரில் இந்த அசம்பாவிதம் அதாவது கரூரில் இல்லை, அதுக்கு முன்னாடி சனிக்கிழமை மட்டும் வர்றப்ப அவங்க அப்பயும் சொன்னது சனிக்கிழமை மட்டுமே வராரு அப்படிங்கிற அந்த ஒரு முத்திரையும் பதிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணாங்க, இங்கே கூட்ட நெரிச்சலில் இவ்வளோ பேர் பலியானவும் கொலகார விஜய் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு பேரையும் இங்கே வச்சாங்க. இப்படி நம்ம என்ன பண்ணினாலுமே அது தப்பாகவே பார்க்கணும், தப்பாகவே தான் மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு விஷயமும் அவங்களுடைய பார்வையில் தவறான கண்ணோட்டத்தை மட்டும்தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஏன் இதை நான் மறுபடியும் சொல்கிறேன்னா, இப்போ சீமான் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார். ஆந்திராவிலேருந்து அரிசி இறக்குறீங்க, ஆனால் தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய அரிசி நெல்லை வந்து கொள்முதல் பண்ண மாட்டேங்கிறீங்க, அவங்கள வந்து மிகப்பெரிய அளவில் வேதனைக்கும், அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து கட்டிடங்கள் அதுவும் உருவாக்க மாட்டேங்கிறீங்க ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சார். அது வந்து சரியான கேள்வி. அதுக்கு எல்லா தரப்பும் ஆதரவு கொடுத்தாங்களோ இல்லையோ, நம்ம ஆதரவு கொடுத்தோம். காரணம் அது சரியான விஷயங்கள். அது நம்மளை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அவங்க தம்பிகள் அப்படின்னாலும் நம்ம அந்த சரியான விஷயத்தை நம்ம போட்டுணும், அதே சமயம் மக்கள்கிட்ட பரப்பணும் அப்படிங்கிறத நம்மளோட எண்ணம். ஆனால் இவங்களுடைய எண்ணம் அப்படி இல்லை. சரியோ தப்போ, நான் எனக்காக, என்னோடய வியூஸுக்காக, எனக்கு வர பணத்துக்காக நான் இப்படி தான் பேசுவேன், இப்படி தான் குறைப்பேன் அப்படிங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல தான் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடே இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஸோ அவங்கள குறை சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் விளம்பரமும் பணமும் அப்படிங்கிறப்ப ஸோ அதெல்லாம் இப்படி பண்ணினா தான் ஒரு பாசிட்டிவான மெசேஜை கொண்டுட்டு போகிறதுக்கும் நெகட்டிவான ஒரு மெசேஜை கொண்டுட்டு போகிறதும் எது ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நெகட்டிவான மெசேஜ் தான் மிகப்பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி இருக்கிறப்ப ஸோ அது மாதிரி விஷயங்களை தான் நம்ம பண்ணணும், அப்போ தான் நம்ம ரீச் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இங்கே இடும்பாவனம் கார்த்திக் அவர்களும் சரி, இல்லை சாட்டை துரைமுருகன் அவர்களாலும் சரி, ரெண்டு பேருமே அந்த ஒரு விஷயத்தை தான் முன்னெடுத்து போயிட்டுருக்குறாங்க அப்படின்ட்டு தான் என்னுடைய பார்வை. ஏன்னா மறுபடியும் சொல்கிற ஒரு விஷயம், இங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் யாராச்சும் இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம், பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு யாராச்சும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உண்மையாலுமே அந்த இடத்துல நாமும் அவங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டிருப்போம். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் இவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையை, இவங்க வச்ச அந்த ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு வராங்க அப்படின்னா இங்கே விஜய் தரப்பு பக்கம் என்ன நியாயம் இருக்குது அப்படிங்கிறத பாதிக்கப்பட்ட மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் வேடிக்கை பார்க்குற இல்லை இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கிற நம்ம விமர்சனம் பண்ணுறது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியோட மட்டுமே இந்த இடத்துல நிறுத்திக்க விரும்புகிறேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே நம்ம வந்து பேசுகிறவங்க சொல்கிறவங்க 1000 சொல்லிடலாம், ஆனால் பாதிக்கப்பட்ட சைடு அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம கவனித்து தான் ஆகணும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஒரு விஷயத்தை சொல்ல வந்தேன். ஸோ மறுபடியும் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம ஊர் அரசியல்வாதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருக்குது, நீ இந்த வீடியோ ஃபுல்லாக முட்டு கொடுத்து தான் பேசுனேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.